ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்ன தெரியுமா? அப்போவே இது தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேங்கிறது தான். 20 வயசில் இருந்த துடிப்பும் நேரமும் அப்போ புரியலை. 30 வயசில் இருந்த வாய்ப்புகள் அப்போ கண்ணுக்கு தெரியலை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி கிடையாது. பெல் அடித்த உடனே பிடுங்கிட்டு ஓடுறதுக்கு. இது நீங்கள் கற்றுக்கிற ஒரு பாடம். நேரம் கடந்து போச்சுன்னு வருத்தப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட நிகழ்காலத்தையும் சேர்த்து நீங்கள் இழக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அது லேட்டாக புரிஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக புரியட்டும். ஏன் லேட்டாச்சு? நமக்கு ஏன் லேட்டாக புரிஞ்சது தெரியுமா? ஏன்னா நாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்து பழகிட்டோம். வீட்டு வேலை, சமையல், பசங்க படிப்பு, ஹஸ்பண்ட் வேலைன்னு இதுலேயே நம்ம லைஃப் ஓடிடுச்சு. நமக்காக யோசிக்க நேரமே இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. அப்போ ஏன் பண்ணலைன்னு கேட்டு நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. 40 வயசில் சைக்கிள் கற்றுக்கிட்டா என்ன? 50 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன? உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஓடாதீங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ புரிஞ்சது என்ன பண்ணலாம்? வாழ்க்கை லேட்டாக புரிஞ்சாலும் பரவாயில்லை. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை இப்போவாவது சரியாக கையாளுங்க. இப்போ நான் ஒரு 5 டிப்ஸு சொல்ல போகிறேன். 1. பழைய தப்பை பண்ணாதீங்க. அப்போ தெரியாமல் கடன் வாங்கிட்டேன்னு புலம்பாமல் இப்போ இருக்கிற சின்ன வருமானத்தில் முதல்ல கடனை அடைக்க பாருங்கள். கடன் இல்லாத வாழ்வே ஒரு பெரிய சேமிப்பு தான். 2. கண்களுக்கு தெரியாத சேமிப்பு. ஒரு பொருளை வாங்கும்போது இதோட அவசியம் எனக்கு இப்போ இருக்கான்னு யோசிங்க. ஆசைக்கும் தேவைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் தான். 3. எமர்ஜென்சி ஃபண்ட். காலம் கடந்துருச்சுன்னு நினச்சாலும் சரி, இன்றைக்கி உங்கள் கையில் அட்லீஸ்ட் 6 மாத செலவுக்கு தேவையான பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். அந்த தைரியம்தான் உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். 4. ஹெல்த் இஸ் வெல்த். லேட்டாக புரிகிற இன்னொரு விஷயம் இதுதான். ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதை விட இப்போவே ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸும் தினமும் 20 நிமிஷம் நடக்கிறதும் உங்கள் பணத்தை பயங்கரமாக மிச்சப்படுத்தும். 5. சின்ன முதலீடு பெரிய லாபம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சேமிப்பு இன்னும் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரும். நண்பர்களே, சூரியன் காலையில் உதிச்சாலும் சரி, மதியம் உதிச்சாலும் சரி, அது வெளிச்சத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்குன்னா இதுதான் உங்களுக்கான கால நேரம். கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதீங்க. அங்கே வெறும் காயங்கள் மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்காதீங்க. அங்கே வெறும் கவலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த நிமிஷத்தை பிடிங்க. லேட்டாக புரிஞ்சாலும் அதை லாபமாக மாற்றுற வித்தை உங்ககிட்ட தான் இருக்குது. முழிச்சுக்கலாம். இனிமேல் நாம் தான் வின்னர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.